ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லூஸ் கிச்சன். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு vlog தான். இது ஒரு சாட்டர்டே vlog. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 11:05 ஆயிருக்கு. இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா காலைல நானும் என்னோட கபோர்ட் எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கிற கபோர்ட் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கழுவணும். அதுதான் இப்ப சிங்கிள் இருக்கு. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் இருக்கு. அந்த ட்ரை சில்லி நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கு. பொரியலுக்கு எல்லாம் நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதனால அது பவுடர் பண்ணி அப்படியே வச்சிருக்கு. அல்லூஸ்க்கு இன்னைக்கு லீவு, சாட்டர்டே, அதனால அவனுக்கு லீவு. ஹஸ்பண்ட் ஒரு எமர்ஜென்சிக்காக கேரளாவில் போயிருக்கு. நானும் அல்லூஸும் மட்டும்தான் இருக்கு. அவர் சண்டே ஈவினிங் தான் வருவாரு. சோ நேரத்து இன்னைக்கும் நானும் அல்லூஸும் மட்டும்தான் இருக்கும். அதனால 2 பேரும் மட்டும்தான் இருக்கும். என்ன லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே கிடைக்கல. லாஸ்ட் சரி, அவனுக்கு அல்லூஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். நிறைய vlogல நான் அந்த பொரியல் சொல்லிட்டு வெண்டைக்காய் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். அதனால அவனோட கேட்டாலே அவன் வெண்டைக்காய் பொரியல் தான் சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்கு, அது பொரியல் பண்ணணும். கிரேவி 2 பேருக்கு என்ன கிரேவி பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஒரு இது இல்லையா, அந்த கேரட் குக்கும்பர் எல்லாம் போட்டு ஒரு சாலட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கோனை ஒரு 2 நாள் முன்னாடி தான் வாங்கியிருக்கு. இது அவனுக்கு ஒரு 11:30க்கெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸுக்கு அந்த கோனு கொடுக்கலாம் சொல்லிட்டு வெளியில எடுத்து வச்சிருக்கு. ஆக்சுவலா கிரேவி நான் எக்கு மசாலா பண்ணுவோம் இல்லையா, அந்த எக் மசாலா தான். அப்புறம் கேர்டும் இருக்கு. அதே போதும், எங்களுக்கு 2 பேருக்கு அதே போதும். லஞ்ச் கொஞ்சம் சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால டைம் கிடைக்கும் போது கிளீனிங் வேலை கொஞ்சம் இருக்கு. கிளீனிங் எதுவும் பண்ணல. அங்க இங்க எல்லாம் அல்லூஸோட பேகு, புக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அல்லூஸுக்கு ஸ்நாக்குக்கு கார்னிக் ரெடியா இருக்கு. இது நான் எனக்கு கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கு. ஆக்சுவலா இது அந்த ட்ராபிகனாவோட கிரேப் ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இங்க இட்லிக்கு ஊற வச்சிருக்கு ரைஸ். இது எக் மசாலுக்கு ஒனியன், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கு. இங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் ரெடியா இருக்கு. இங்க அரிசி போட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. சோ நாங்க இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களை பாக்குறேன். இங்க எக் பாயில் ஆயிருக்கு. இங்க எக் மசாலுக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு. ரைஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. இது கேரட்டும் குக்கும்பரும் இருந்துருச்சு. குக்கும்பர் எல்லாம் அவன் சாப்பிட்டு, ஸோ கேரட் மட்டும்தான் இருக்கு. இனி அந்த டோர்மேட் எல்லாம் காய போடணும். ரொம்ப வெயில் இருக்கு. ஆனா அங்கே காய போடும்போது அது சீக்கிரமா ட்ரை ஆயிடும். அந்த ஒரு பேட் ஸ்மெல் எதுவும் இருக்காது. ஸோ அதை எடுத்து காய போட போறேன் நானு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வாஷ் பண்ண துணி எல்லாம் நான் இங்க வெளியே வச்சிருக்கு. இங்க காய போட்டு வச்சிருக்கு. இனி அந்த டோர்மேட் எல்லாம் அந்த மேல போய் காய வைக்கணும். டோர்மேட் எல்லாம் காய போட்டாச்சு. கீழே போயிட்டு மீதி இருக்குதா வேலையெல்லாம் பார்ப்போம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 12:30 இருக்கு. என்னோட லஞ்ச் எல்லாம் சிம்பிளா
லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு. போய வீடியோல உங்ககிட்ட காமிச்சிருக்கோம். அந்த ஸ்டீல் கார்னர் ரேக் வந்து நான் வந்து அந்த கார்னர்ல தான் வச்சிருக்கோம். ஸோ அது நான் வந்து இப்போ இங்க மாட்டிட்டேன். இங்க வந்து அந்த வெஜிடபிள் ட்ரே ஒன்று இருந்துச்சு இல்லையா, வெஜிடபிள் பாஸ்கெட் நான் வந்து இங்க கீழே மாட்டிட்டேன். அந்த வெங்காயம், கோகனட்டு, கார்லிக் எல்லாம் வந்து கீழே தான் இருக்கும். அதனால வந்து இந்த கார்னர்ல வந்து அந்த கார்னர் ரேக்கு கரெக்டா ஃபிட் ஆயிருக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. எனக்கு கிளீனிங் வேலை நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கிளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. எல்லாம் மாப்பிங் போட்டு இருக்கு. இங்க மேல எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. ஹாலு, கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. டைம் பாத்தீங்கன்னா 2:30 இருக்கு. ஸோ இனிமே வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. இனி வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock இருக்கு. ஸோ குளிச்சுட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இப்போதான் கிச்சனுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ செக் பண்ணும்போது ஈவினிங் டீ சாப்பிடும் போல இருந்துச்சு. ஆனால் பால் வந்து காலியா இருக்கு. ஸோ நானும் வந்து யூஸ்வலா சாட்டர்டே தான் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பால் எல்லாம் வாங்கும். இன்னைக்கு வெளியில எங்கேயும் போகல. அதனால வந்து பால் காலியா இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அந்த பக்குவாடை இல்லையா, ஒனியன் பக்குவாடா, அது சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அந்த மைதா மாவு, கடலை மாவு என்கிட்ட இல்லை. அதனால மைதா மாவுல வந்து மைதா மாவு ஒரு 2 கப் எடுத்திருக்கு. அதுல 2 ஒனியன், அப்புறம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்கு. நாங்க வந்து இங்க பக்கத்துல வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இங்க இருந்து ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இப்ப நல்ல வெயில். கொஞ்சம் வெயில் எல்லாம் போயதுக்கு அப்புறம் வந்து அங்கே போய் பால் எல்லாம் வாங்கி வரலாம்னு ஒரு ஐடியால தான் இருக்கும். பையனுக்கும் வந்து கொஞ்சம் போரிங் இல்லாம இருக்கும். அவன் வந்து வீட்லயே இருக்கும் இன்னைக்கு. அதனால கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு கொஞ்சம் சைக்கிள் எல்லாம் ஓட்டிட்டு அப்புறமா வரலாம்னு ஒரு ஐடியால தான் இருக்கும். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 6:40 இருக்கு. கடைக்கு போய் பால், அப்புறம் இது வந்து அந்த கார்ன் இல்லையா அது, அப்புறம் ஒரு பிஸ்கட் எல்லாம் வாங்கியிருக்கு. இனி வந்து நல்ல ஒரு டீ குடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போய் வரும்போதே கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு துணியெல்லாம் காய போட்டிருந்தோம். அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் பிஸியா இருந்துச்சு. ஈவினிங் வந்து சாதம் எல்லாம் இருக்கும். நானும் அல்லு மட்டும்தான் இருக்கும் இல்லையா. ஸோ எங்களுக்கு வந்து ரைஸ் எல்லாம் இருக்கும். அதே போதும். பக்குவடை இங்க ரெடியா இருக்கு. தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சானா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.